வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். அமித்ஷாவை சந்திக்க டெல்லிக்கு புறப்பட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என தகவல். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியோருடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 தொகுதிகள் கேட்கும் நிலையில் 6 தொகுதிகள் மட்டுமே தரப்படும் என திமுக பிடிவாதம். வேடநத்தம் மாணவி கொலையில் சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது. மற்றொரு பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதித்து பிணையில் வந்த பொழுது மீண்டும் குற்ற செயல். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு $93.16 குறைந்தது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீட்டை திரும்ப பெற்று வருவதால் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி. இஸ்ரேலும் ஈரானும் ஒன்றின் மீது ஒன்று தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் நீடிக்கும் சிக்கல். பன்னாட்டு சந்தையில் பெட்ரோலியம் எரிவாயு விலைகள் கடுமையாக உயர்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடை இறுதி செய்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். தமிழ்நாடு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இணைந்து போட்டியிட்டன. இந்த தேர்தலில் 5 தொகுதிகளில் நின்ற பாஜக அனைத்திலும் தோற்றது. 20 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக தேனி தொகுதியில் மட்டும் வென்றது. அதேபோல் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவும் அதிமுகவும் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக போட்டியிட்டன. இதில் அதிமுக 179 இடங்களில் போட்டியிட்டு 66 இடங்களில் வென்றது. பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 இடங்களில் வென்றது. பாமக 23 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் வென்றது. இதையடுத்து வந்த 2026 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர அதிமுக மறுத்துவிட்டது. ஆனாலும் பாஜகவும் பாமகவும் கூட்டணியாக போட்டியிட்டன. 3 கட்சிகளுமே படுதோல்வியடைந்தன. இந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காகவே பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை நீக்கியது. பழனிசாமிக்கு ஆதரவாக நாகேந்திரனை தலைவராக்கியுள்ளது. எனினும் கூட்டணி வைத்த நாளில் இருந்தே தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா, பாஜக தலைவர் பேசி வருகின்றனர். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவினரும் அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறி வருகின்றனர். வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேசவே தொடங்கவில்லை. இந்நிலையில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பை ஏற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இதில் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது இறுதி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியவற்றுடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் இம்முறையும் கூட்டணியில் நீடிக்கின்றன. அந்த தேர்தலில் திமுக 173 தொகுதிகளில் போட்டியிட்டது. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியன ஒவ்வொன்றும் 6 தொகுதிகளில் போட்டியிட்டன. விடுதலை சிறுத்தைகள் 4 தொகுதிகளும், இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இவ்விரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றன. இந்த முறை கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு முந்தைய தேர்தலில் கொடுத்த தொகுதிகளை கொடுக்க திமுகவுக்கு மனமில்லை. காங்கிரஸ் 28 தொகுதிகளும் ஒரு மாநிலவை இடமும் கொடுத்துள்ளது. அதே நேரத்தில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது. அதில் 3இல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்களை ஒதுக்கியுள்ளது. பாஜக வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதற்காக மதசார்பற்ற கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு தொகுதியை குறைத்து கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பெருந்தன்மையாக கூறிவிட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தொகுதிகளும் ஒதுக்க திமுக முன்வந்துள்ளது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 தொகுதிகளை கேட்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 5 தொகுதிகளை ஏற்க தயாராகில்லை. இதனால் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கிறது. வேடநத்தத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை வழக்கில் பிடிபட்டுள்ள தர்ம முனீஸ்வரனுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த பின் மீண்டும் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி மார்ச் 10ஆம் நாள் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டார். குற்றவாளியை பிடிக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி பெற்றோர்கள், ஊர் மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்நிலையில் காவல்துறையினர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரனை இந்த வழக்கில் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் செய்தியாளரிடம் பேசினார். பிடிபட்டுள்ள தர்ம முனீஸ்வரன் மீது திருட்டு, கொலை, பாலியல் வன்கொடுமை என 30க்கும் மேற்பட்ட வழக்குகளில் நிலுவையில் உள்ளன. ஏற்கனவே ஒரு பாலியல் வன்கொடுமை, கொலை, திருட்டு வழக்கில் அவனுக்கு ஆயுள் தண்டனை, 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனை ஆகியன விதிக்கப்பட்டிருந்தது. அதில் மேல்முறையீடு செய்து பிணையில் இருந்த அவன் அந்த காலத்தில் மீண்டும் ஒரு கொடிய குற்றத்தை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து விசாரணையின் பொழுது அவனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் எட்டயபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்து அவனுக்கு சிகிச்சை அளித்தனர். சிகிச்சை முடிந்த பின் காவல்துறையினர் அவனை மீண்டும் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டு, டாக் ஸ்குவாடு, ஃபொரன்சிக் சயின்டிஃபிக் டீமு இவங்க எல்லாமே வந்துட்டு சம்பவத்தில் இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து நமக்கு வந்துட்டு ஒரு தனித்தனியாக வந்துட்டு ஸ்பெஷல் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு கோணங்களில் மல்டிபிள் லைன்ஸில் இந்த இன்வெஸ்டிகேஷனு, உதாரணத்துக்கு சம்பவ இடத்துல சிசிடிவி இல்லைனாலும் சம்பவ இடத்த சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவிஸை கண்காணிக்கிறதுக்கு அதுக்குன்னு தனிப்படைகள் அமைச்சோம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத வகையில் 93 ரூபாய் 16 காசுகள் என்ற அளவுக்கு குறைந்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியதில் இருந்தே பன்னாட்டு சந்தையில் எண்ணெய் எரிவாயு விலை உயர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் அமெரிக்க டாலர் மதிப்பு உயர்ந்து வருகிறது. அதேபோல் இந்திய முதலீட்டு சந்தையிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீட்டை திரும்ப பெற்று வருகின்றனர். மேற்காசியாவில் போர் தொடங்கியதிலிருந்து நேற்று வரை 80,000 கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீடு திரும்ப பெற்றுள்ளன. இதனால் ரூபாய் மதிப்பு தொடர்ந்து குறைந்து கொண்டே வருவதுடன் டாலர் மதிப்பு உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 92 ரூபாய் 89 காசுகள் என்ற அளவில் இருந்தது. அதன் பின் நேரம் செல்ல செல்ல 93 ரூபாய் 16 காசுகள் ஆனது. எதை வேண்டுமானாலும் எதை கொடுத்தும் வாங்கிவிடலாம் என நினைக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் வில்லிவாக்கத்தில் புகட்டப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு மறைமுகமாக சாடினார். சென்னை வெள்ளிவாக்கம் அருகே அயனாவரம் தந்தை பெரியார் நகரில் திமுக தேர்தல் பணிமனையை அமைச்சர் சேகர் பாபு திறந்து வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றியழகன், தொகுதி பொறுப்பாளர் நாகலிங்கம் உள்ளிட்ட கூட்ட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், வெள்ளிவாக்கத்தில் 255 பாகங்களில் 1,59,000க்கும் மேற்பட்டவர்கள் வாக்காளர்களாக உள்ளனர். இதில் பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக உள்ளனர். எனவே வெள்ளிவாக்கம் தொகுதியில் ஒரு முறையை தவிர அனைத்து முறையும் திமுக தான் வென்றுள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பலர் அதிகார ஆசையோடு எதை வேண்டுமானாலும் எதை கொடுத்து வாங்கிவிடலாம் என நினைக்கிறார்கள். ஆனால் இது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், அனைவரையும் மதிக்க வேண்டும். இவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் வெள்ளிவாக்கத்தில் புகட்டப்படும் என்று மறைமுகமாக சாடினார். திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயலாளராக தான் பொறுப்பேற்ற சமயத்திலிருந்து சமூக ஊடகங்களின் வளர்ச்சி தற்போது அதிகம் வளர்ந்துள்ளது என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அஸ்பய சுவாமிநாதன் எழுதிய இன்சைட் தி வார் ரூம் என்கிற நூலின் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைக்காக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் புத்தகத்தை வெளியிட காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பேசிய பொழுது, உலகின் போர் நடைபெற்று வரும் சூழலில் வார் ரூம் என்ற ஒரு பெயரை சரியா தவறா என்பது தெரியவில்லை என்றார். இன்றைய சூழலில் வலிமையான ஒரு புத்தகத்தின் தலைப்பாக உள்ளது என்று கூறினார். வியூக வகுப்பாளர் எதிர்மறையான தனிப்பட்ட விஷயங்களை கருத்தில் கொண்டு நெறிமுறைக்குட்பட்டு செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய பொழுது, கடந்த 2017ஆம் ஆண்டு திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயலாளராக தான் பொறுப்பேற்ற சமயத்தில் இருந்த சமூக ஊடகங்களின் வளர்ச்சியை காட்டிலும் தற்பொழுது அவை அதிகம் வளர்ந்துள்ளது என்று கூறினார். தகவல் தொழில்நுட்ப அணியின் ஒரு பிரிவாக இருந்த சமூக வலைத்தளம் தற்பொழுது முதன்மையானதாக மாறிவிட்டது என்றார். 4 முனை போட்டி உள்ளதால் சுறுசுறுப்பாக தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கலைஞர் அறிவாலயத்தில் திமுக தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் துணை பொதுச் செயலாளர் பொன்முடி தலைமையில் நடைபெற்றது.
கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் பொன்முடி பேசிய பொழுது சுவரின் சின்னத்தை ஆங்காங்கே வரைய வேண்டும், 4 முறை போட்டி உள்ளதால் சுறுசுறுப்பாக தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும், தேர்தல் தொடங்கிவிட்டது என்ற உணர்வோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கினார். இதில் மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி, சட்டமன்ற உறுப்பினர் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இனிவரும் காலங்களில் பாலியல் குற்றங்கள் நடைபெற்றால் முதலமைச்சர் முதல் சட்டமன்ற உறுப்பினர் வரை அனைவரையும் குற்றவாளி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று புதுக்கோட்டை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எழிலரசி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட எழிலரசி தனது தேர்தல் பிரச்சாரத்தை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களோடு தொடங்கினார். இதில் அவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதன் பின்னர் அவர் பிரச்சாரத்தில் பேசிய பொழுது புதுக்கோட்டையில் எந்த ஒரு அடிப்படை பிரச்சினைகளையும் கடந்த 5 ஆண்டுகளாக தீர்க்கப்படவில்லை என்று, பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் முறையாக செயல்படுத்தப்படாததால் கழிவுநீருடன் குடிநீர் சேர்ந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். சமீப காலமாக பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதற்கு முக்கிய காரணம் டாஸ்மாக் கடைகளால் தான் என்றார். இனிவரும் காலங்களில் பாலியல் குற்றங்கள் நடைபெற்றால் முதலமைச்சர் முதல் சட்டமன்ற உறுப்பினர் வரை அனைவரையும் குற்றவாளி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கூறினார். அவையூரில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்திய பொழுது அவரது ஆதரவாளர்கள் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆவியூரில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பறக்கப்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது திருச்செந்தூர் செல்ல அவ்வழியாக வந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் காரை நிறுத்தி பறக்கப்படை அதிகாரிகள் சோதனை செய்ய முயற்சித்தனர். தொடர்ந்து அவருடன் பின்னால் காரில் வந்தவர்கள் சோதனை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பறக்கப்படை அதிகாரிகள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காரிலும் அவருடன் வந்த மற்றொரு காரிலும் சோதனை நடத்தினர். தொடர்ந்து அதிகாரிகளின் வாகன சோதனைக்கு பின்னர் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். தூத்துக்குடி அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்றது. இதில் தெற்கம் மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஊர்வசி அமிர்தராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுடலையாண்டி ஆகியோர் தலைமை வகித்தனர். நேர்காணலில் பங்கேற்றவர்களிடம் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. இது மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஊர்வசி அமிர்தராஜ் செய்தியாளரிடம் பேசிய பொழுது ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட 28 நபர்களும், திருச்செந்தூரில் போட்டியிட 11 நபர்களும் விருப்பமனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். நேர்காணல் தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு அறிக்கை அனுப்பப்படும் என்று கூறினார். ஸ்ரீவைகுண்டத்திற்கு 28 பேரை இந்த குழு இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் திருச்செந்தூர் தொகுதிக்கு 11 பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம். இந்த குழுவானது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் அமைக்கப்பட்டுள்ள வட்டார தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நகர தலைவர்கள், இவர்களை கொண்ட குழு எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம். விழுப்புரத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தேர்தலை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தேர்தல் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மாவட்ட தேர்தல் அலுவலர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் தேர்தல் அதிகாரிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் ஷேக் அப்துல் ரஹ்மான் பேசிய பொழுது வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துவது, வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்குச்சாவடி வசதிகள் சரிபார்ப்பு, தேர்தல் செலவின கண்காணிப்பு முறைகள், பறக்கும் படை கண்காணிப்பு குழுக்கள் செயல்பாடு மாதிரி நடத்தை விதிமுறைகள் கடைபிடிப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை வழங்கினார். இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரதீப், தேர்தல் மேற்பார்வையாளர்கள், செலவின கண்காணிப்பு அதிகாரிகள், காவல்துறை மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பம் சோதனை சாவடியில் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 8 லட்சம் ரூபாய் பணத்தையும் 10 சவரன் தங்க நகையும் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே கோட்டக்குப்பத்தில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் அலுவலர் சிவரஞ்சனி தலைமையில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை செய்த பொழுது கடலூரை சேர்ந்த ராஜாங்கம் என்பவரின் பையில் உரிய ஆவணமின்றி எடுத்து சென்ற 8,54,000 ரூபாய் பணத்தையும் 10 சவரன் தங்க நகையும் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடம் காவல்துறையினர் விசாரணை செய்த பொழுது தன்னுடைய மனைவியின் மருத்துவ செலவுக்காக உறவினரிடம் வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுப்பதற்காக பணத்தை கொண்டு செல்வதாகவும், அவ்வாறு செல்லும் பொழுது பழுது பார்க்க வேண்டிய நகைகளை பழுது பார்ப்பதற்காக சென்னைக்கு செல்வதாக தெரிவித்தார். இதையடுத்து நகை பணத்திற்காக உரிய ஆவணம் இல்லை என்பதால் பறக்கும் படையினர் வானூர் தேர்தல் அலுவலர் வித்யாதரனியிடம் ஒப்படைத்தனர். தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் முறையான ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,59,000 ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒட்டக்காடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி டாடா ஏஸ் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 1,59,040 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் சித்தி விநாயகர் ஏஜென்சி சார்பில் பல்வேறு நிறுவன பொருட்களை விற்பனை செய்து வசூலிக்கப்பட்ட பணம் இது என தெரியவந்தது. இருப்பினும் ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட தொகை பேராவூரணி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் கலியமூர்த்தியிடம் ஒப்படைக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் உலக வாய் சுகாதார தினத்தை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவிகள் பற்களை பாதுகாப்பது குறித்து சுற்றுலா பயணிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கன்னியாகுமரி கடற்கரை அருகில் இந்திய பல் மருத்துவ சங்கம் சார்பில் உலக வாய் சுகாதார தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டு ஆரோக்கியமான பற்களையும் ஈறுகளையும் பராமரிப்பது முக்கியத்துவத்தை குறித்து பதாகைகளை ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். எரிவாயு சிலிண்டருக்கு பதில் நவீன விறகடுப்பிற்கு மாறியதன் மூலம் தேநீர் மற்றும் தின்பண்டங்களை விலையேற்றமின்றி வழங்கி ஒரு தேநீர் கடை உரிமையாளர் அசத்தி வருகிறார். சென்னை பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகே உள்ள தேநீர் கடை எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வால் ஏற்படும் கூடுதல் சுமையை தவிர்க்க ப்ளோயர் வசதியுடன் கூடிய நவீன விறகடுப்பு முறைக்கு மாறியுள்ளது. இதன் மூலம் எரிபொருள் செலவை குறைத்து தேநீர் மற்றும் கார வகைகளை தலா 10 ரூபாய் என்ற பழைய விலையிலே தொடர்ந்து விற்பனை செய்து வருகின்றனர். விலையேற்றம் இல்லாத இந்த சேவை அவ்வழியாக செல்லும் பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. தேக்கத்தோட்டம் மலைப்பாதையில் ஒற்றை காட்டு யானை சாலையில் உலா வருவதால் வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் அச்சத்தில் உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்து தேக்கத்தோட்டம் வனத்துறை சோதனை சாவடி அருகே ஒற்றை காட்டு யானை மலைப்பாதையில் சுதந்திரமாக உலா வருகிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் சாலையிலே நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதோடு வாகன ஓட்டிகளும் உயிருக்கு அஞ்சிய சூழ்நிலை நிலவுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் யானை சாலையை விட்டு நகராததால் நீண்ட தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. எனவே வனத்துறையினர் இந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு உலாவரும் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்தனர். உள்ளூர் இளைஞர்களுக்கு பணி வழங்காமல் வெளியூர் ஆட்களுக்கு பணி வழங்குவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பரப்புத்தூர் அருகே சிறுமாங்காட்டில் புதிதாக தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதையறிந்த சிறுமாங்காடு மற்றும் செலையனூர் கிராம மக்கள் உள்ளூர் மக்களாகிய தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று கேட்டனர். ஆனால் பணிகளை உள்ளூர் மக்களுக்கு வழங்காமல் ஒட்டுமொத்தமாக தனிநபர்களுக்கு அளித்துள்ளனர். இதனால் சிறுமாங்காடு மற்றும் செலையனூர் கிராம மக்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ள தொழிற்சாலை முன் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கிராம மக்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்பொழுது இந்த இடம் சிப்காட்டிற்காக குறைந்த விலையில் நாங்கள் வழங்கினோம். ஏனென்றால் எங்கள் ஊர் ஆட்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்பதால் தான் நிலங்களை வழங்கினோம் என்று தெரிவித்தனர். எனவே நிலத்தை வழங்கிய தங்கள் கிராம மக்களுக்கு பணி வழங்கவில்லை என்றால் போராட்டம் மேலும் தீவிரப்படுத்துவோம் என்று கூறினர். அம்பத்தூர் அருகே நகைக்கடைகளில் தலைமை வங்கி அதிகாரி என பொய் கூறி பிற வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தி மோசடி செய்து வந்தவரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர்.
சென்னை அம்பத்தூர் அருகே வங்கி மேலாளர்களை தொடர்பு கொண்டு தலைமை அலுவலக அதிகாரி என நூதனமாக ஏமாற்றி பிற கணக்குகளிலிருந்து நகைக்கடைகளுக்கு பணம் செலுத்தி தங்கம் வாங்கி வந்த சிவலிங்கம் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஆண்டு சூரப்பட்டு நகைக்கடை உரிமையாளர் சுனிலிடம் இதுபோன்று மோசடி செய்த பொழுது தவறான பண பரிமாற்றம் என கூறி சுனிலின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட சுனில் அளித்த புகாரின் பேரில் தேடப்பட்டு வந்த சிவலிங்கத்தை சமீபத்தில் சூரப்பட்டு பகுதியில் கண்டறிந்து பொதுமக்கள் காவல்துறையில் ஒப்படைத்தனர். விசாரணையில் இவர் இதேபோல் 20க்கும் மேற்பட்ட கடைகளில் மருத்துவமனை அவசரம் என பொய்கூறி மோசடி செய்தது அம்பலமாகியுள்ளது. மின் வாரியத்திற்கு புகார் அளித்த விவகாரத்தில் விவசாயி ஒருவர் அடித்து உயிர் மாய்க்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர் அருகே மேல்கரைப்பட்டியை சேர்ந்த வடிவேலு தோட்டத்திற்கு அருகில் உள்ள மகாலிங்கம் என்பவர் தனது தோட்டத்தில் உள்ள கிணற்றிலிருந்து இலவச மின்சாரம் மூலம் தண்ணீர் எடுத்து அதனை பணத்திற்காக விற்பனை செய்து வருகிறார். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளுக்கு வடிவேல் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் மின்வாரிய அதிகாரிகள் மகாலிங்கத்திற்கு அபராதம் விதித்தனர். இதனால் வடிவேல் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்த மகாலிங்கம் இது தொடர்பாக பலமுறை தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் வடிவேல் தனது தோட்டத்தில் இருந்தபொழுது அங்கு வந்த மகாலிங்கம், அருண்குமார் ஆகியோர் அவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் மறைத்து வைத்திருந்த கட்டை மற்றும் கம்பியால் வடிவேலை சரமாரியாக தாக்கினர். இதில் படுகாயமடைந்த வடிவேலை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து கீரனூர் காவல் ஆய்வாளர் சத்தியமூர்த்தி தலைமையில் காவலர்கள் மகாலிங்கம், அருண்குமார் மற்றும் இவர்களுக்கு உதவி செய்த முத்துக்குமார் ஆகிய மூவரையும் கைது செய்தனர். போலூரில் உள்ள தான் தோண்டீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே போலூரில் உள்ள தான் தோண்டீஸ்வரர் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு யாகசாலை பூஜையுடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் கலசத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரவாயில் அருகே ஆன்லைன் செயலி மூலம் இளைஞரை வரவழைத்து மிரட்டி செல்போன் மற்றும் பைக் பறித்து சென்ற முகமது அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மதுரவாயில் பைபாஸ் பகுதியில் மது அருந்த பணம் இல்லாததால் ஓரின சேர்க்கையாளர் செயலியை பயன்படுத்தி இளைஞர் ஒருவரை வரவழைத்து மிரட்டி பணம் பறித்த முகமது அப்துல் ரஹ்மான், சரத்குமார் மற்றும் திருமலை வாசன் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திட்டமிட்டபடி மணலியை சேர்ந்த இளைஞரை தனிமைக்கு வரவழைத்து கத்தியை காட்டி மிரட்டி அவரது செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்ற நிலையில் வானகரம் காவல்துறையினர் செல்போன் சிக்னலை வைத்து அவர்களை புதுச்சேரியில் வைத்து மடக்கி பிடித்தனர். விசாரணையில் பறிமுதல் செய்த பொருட்களை விற்று பணத்தை செலவழித்து தெரிய வந்தது. தொடர்ந்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற வாராந்திர ஆட்டு சந்தையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கட்டுப்பாடுகளால் இதுவரை இல்லாத அளவுக்கு விற்பனை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வாராந்திர ஆட்டோ சந்தையில் சிறப்பு விற்பனை போதிய வரவேற்பின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் வெளியூர் வியாபாரிகள் வருகை தராததே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ரம்ஜான் சந்தையில் 6 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு வரத்து குறைவாலும் வியாபாரிகள் இன்மையாலும் வெறும் 40 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் சந்தைப்பேட்டை வாராந்திர ஆட்டு சந்தைகள் ஆடுகள் வரத்து அதிகரித்ததாலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆட்டு வியாபாரத்தில் QR கோடு பயன்படுத்த முடியாது என்பதாலும் வெளி மாவட்ட வியாபாரிகள் வருகை குறைந்து சந்தை மந்தமாக காணப்படுகிறது. வழக்கமாக ரம்ஜான் சமயத்தில் 2 கோடி வரை நடைபெறும் வர்த்தகம் இந்த ஆண்டு 1 கோடிக்கும் குறைவாகவே இருக்கும் என விவசாயிகள் மற்றும் ஆடு வளர்ப்போர் கவலை தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாரசந்தைகள் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 4000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்த நிலையில் 2 கோடி வரை வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. ஆடு ஒன்றின் விலை அதன் எடைக்கு ஏற்ப 7000 முதல் 30,000 வரை விற்பனையானாலும் சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் போதிய வியாபாரிகள் வரவில்லை. இதனால் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் ஆடுகளின் வரத்தும் விற்பனையும் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
ஆலங்குடியில் தேர்தல் வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் ஆலங்குடி வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் விதமாக ஆலங்குடி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சோபா மற்றும் ஆலங்குடி வட்டாட்சியர் ஜபருல்லா உள்ளிட்டோர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வின் பொழுது ஆலங்குடி வட்டாட்சியர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பொதுமக்களை கவரும் வகையில் ஓட்டை விற்கக்கூடாது, தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட வாசகங்களை கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதையடுத்து கீரமங்கலத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் செயல்பட்டு வரும் 2 வாக்குப்பதிவு மையங்களை பார்வையிட்டு அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிகளின் தேர்தல் பார்வையாளர் மூத்த IAS அதிகாரி நயன அர்ஜுனா ஹூண்டே ஆய்வு செய்தார். இனி வருவது திரையுலக செய்திகள். மதுரவாயலில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச மகளிர் தின விழாவில் நடிகை நிரோஷாவிற்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது. சென்னை மதுரவாயலில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச மகளிர் தின வேந்தர் AC சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு துறைகளில் சாதனைகள் செய்த பெண்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறந்த நடிகைக்கான விருது நிரோஷாவிற்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து மேடையில் நடிகை நிரோஷா பேசிய பொழுது, வருடத்தில் ஒவ்வொரு நாளும் பெண்கள் தினம்தான் என்று கூறினார். ஆண்கள் துணை இல்லாமல் பெண்களால் இவ்வளவு சாதிக்க முடியாது என்று தெரிவித்தார். இயக்குனர் மற்றும் நடிகருமான செல்வராகவன் நடிக்கும் மனிதன் தெய்வமாகலாம் என்ற படத்தின் புதிய பாடல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் மற்றும் நடிகருமான செல்வராகவன் மனிதன் தெய்வமாகலாம் என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தில் குஷி ரவி, OG மகேந்திரன், கௌசல்யா, கௌசி ரவி, மைம் கோபி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இயற்கையும் அமைதியும் சூழ்ந்துள்ள ஒரு கிராமத்தில் நிகழும் பெரும் சோகத்தை மையமாக கொண்டு இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்படத்தின் தங்க ரத்தினமை என்ற வீடியோ பாடல் வெளியாகி சினிமா ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். உலகின் முதன்மை போர் விமானமான F-35 ரக போர் விமானத்தை தாக்கிய முதல் நாள் தாங்கள்தான் என்று ஈரானிய இஸ்லாமிய புரட்சி காவல் படை பெருமையாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படையின் அதிநவீன 5ஆம் தலைமுறை போர் விமானமான F-35 ரக போர் விமானத்தை ஈரான் தாக்கியதாக தெரிவித்தது. இதுகுறித்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. இதில் ஈரான் வான்வழியில் பறந்த அமெரிக்காவின் F-35 ஸ்டெல்த் போர் விமான தங்களின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் தாக்கினோம் என்று தெரிவித்தது. இதையடுத்து உலகின் முதன்மை போர் விமானமான F-35 ரக போர் விமானத்தை தாக்கிய முதல் நாள் தாங்கள்தான் என்று பெருமையாக தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். பதினாறாவது உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஒரே பிரிவில் இடம் பிடித்துள்ளதால் லீக் சுற்றிலே அக்னி பரீட்சை காத்திருக்கிறது. 16வது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தின் ஆகஸ்ட் 15 முதல் 30 வரை நடைபெறவுள்ள போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தலா 16 அணிகள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்திய ஆண்கள் அணி டி பிரிவில் பாகிஸ்தான், இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய அணிகளுடன் இடம் பிடித்துள்ளது. அதேபோல் இந்திய பெண்கள் அணி டி பிரிவில் சீனா, இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பரம எதிரிகளாக கருதப்படுவதால் அவை ஒரே பிரிவில் அங்கம் வகிப்பது லீக் சுற்றிலே மிகப்பெரிய சவாலான மோதலுக்கு வழிவகுத்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,11,192 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபண தங்கத்தின் விலை கிராமுக்கு ₹1 குறைந்து 13,899 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ₹8 குறைந்து 1,11,192 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,21,304 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 264 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,64,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளின் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது.
மும்பை பங்கு சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 993 புள்ளிகள் அதிகரித்து 75,200 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 314 புள்ளிகள் அதிகரித்து 23,316 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். அமித்ஷாவை சந்திக்க டெல்லிக்கு புறப்பட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என தகவல். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியோருடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 தொகுதிகள் கேட்கும் நிலையில் 6 தொகுதிகள் மட்டுமே தர முடியும் என திமுக பிடிவாதம். வேடநத்தம் மாணவி கொலையில் சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது. மற்றொரு பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதித்து பிணையில் வந்த பொழுது மீண்டும் குற்ற செயல். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 93 ரூபாய் 16 காசுகள் குறைந்தது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீட்டை திரும்ப பெற்று வருவதால் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி. இஸ்ரேலும் ஈரானும் ஒன்றின் மீது ஒன்று தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் நீடிக்கும் சிக்கல். பன்னாட்டு சந்தையில் பெட்ரோலியம் எரிவாயு விலைகள் கடுமையாக உயர்வு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.